கல்கத்தாவில ஸ்வரூபா நாராயணன் அப்படின்னு ஒரு அம்மா வந்திருக்கா, பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. சரி, அத வச்சு நான் ஒரு வேலை செய்யறேன்ப்பா. வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கான எங்கெல்லாம் தேடி அலையிறது, உடனே என் கூட புறப்படுங்க. எங்க, என்ன விஷயம்? இந்தியாவிலேயே உங்களை சிறந்த பெண்மணியா தேர்ந்தெடுக்குங்கிறது என்னோட ஆசை. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இதுக்காகவே தங்கத்தலை ஸ்வரூபா நாராயணன் கல்கத்தாவுன்னு வந்திருக்காங்க. என்ன பேட் லக் பாருங்க, உங்களை தேர்ந்தெடுக்க விடாத ஒரு கூட்டமே சதி பண்ணுது. அதுக்கு முன்னால நாம அவங்க சந்திச்சோம். மண்டலூர் பக்கத்துல ஒரு பிரைவேட் பங்களாவில். ஐயோ, பேசிட்டு இருக்க நேரம் கிளம்புங்க. வாங்க மேடம், வாங்க. யாரையும் காணோம். ஹலோ, சரியா போச்சு பாத்தீங்களா? உங்களை சிறந்த பெண்மணியா தேர்ந்தெடுக்க விடாம ஒரு கூட்டமே சதி பண்ணுதுன்னு சொன்னேன். இப்படி தனியா எடுத்துட்டாங்களே, தப்பிக்கிறதுக்காக வழி இருக்க பாருங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். மீனாட்சி, நிர்மலா மன்றத்துக்கும் வரலையா? சுந்தரி அம்மா சொன்ன எல்லா இடத்துலயும் போன் பண்ணி பாத்துட்டேன், எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்களே. அவ எங்க போனாலும் என்ன கூட்டிக்கிட்டு தான் போவான். இல்லன்னா இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாவது போவான். இன்னைக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டாளே. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காளே, இதுக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வருமோ? மேடம், ஐ எம் வெரி சாரி. எல்லா இடத்தையும் லாக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்குங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க ரூமுக்கு போய் கனவு சாப்பாடு போட்டு படுத்துங்க. நீங்க புறப்படுறதுக்கு நான் எப்படி ஏற்பாடு பண்ணேன்? வெரி குட். நான் சொன்ன மாதிரி என்ன? ஓகே மேடம், மேடம் ப்ளீஸ், மேடம் மேடம் மேடம், நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டுதான் கண்ணை முடிச்சு பாக்குறேன். யாரோ கனவை திறந்து போட்டு ஓடிட்டாங்க. ஏதோ பர்பஸுக்காக தான் ரெண்டு பேரும் பூட்டி வச்சிருந்துட்டாங்க. அது சால்வ் ஆனவங்க கனவை திறந்துட்டாங்க. விடிய விடிய இந்த இடத்துல பூட்டி வச்சுட்டாங்களே. என்ன காணாம எங்க வீட்டுல எல்லாரும் பதறி போயிருப்பாங்க. மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துல சும்மா விட போறதில்ல. அந்த சதிகாரங்களை ஒழிச்சு கட்ட